இடுகாட்டில் வசிப்பவனை, மண்டை ஓட்டில் பிச்சை எடுப்பவனை மகாதேவன் என்கிறாயா? அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா? நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா? மற்ற தேவர்கள் எல்லாம் உயிருடன் இருப்பவர்களுக்கு தேவர்கள். மரணத்திற்கு பிறகும் லட்சியத்தை நோக்கி பயணிப்பவரே தேவராவார். மகாதேவர் மயானத்தில் வசிப்பவர்தான். மரணத்திற்கு பிறகான பயணம் அங்குதான் துவங்குகிறது. மகாதேவர் எரியூட்டிய சாம்பலை தன் உடம்பில் பூசிக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? உயிரோ உயிரற்றதா, அனைத்தும் அவருக்கு ஒன்றுதான். பிறர் சிந்தும் கண்ணீர் மழையில் குளிர் காய வேண்டும் என்று நினைக்கின்றவன் நரகனாகிறான். நான் பிறர் கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் நரகனாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா? நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா? எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும். அந்த நினைவில் வாழும் சில ஞாபகங்கள் தான் கடைசி வரைக்குமே நிலைக்கும்.